நண்பர்கள் அனைவருக்கும் ஆரோக்கிய வணக்கம். வரப்போற இந்த டிசம்பர் 21 ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியுமா? டிசம்பர் 21 தான் வருஷத்தோட மிக நீண்ட இரவு பொழுதையும் மிக குறுகிய பகல் பொழுதையும் கொண்டிருக்க ஒரு நாளா இருக்கு. இந்த நாளோட சிறப்பம்சத்தை கருத்துல வச்சுட்டு ஐநா சபை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாளை உலக தியான நாளா அறிவிச்சிருக்காங்க. இந்த டிசம்பர் 21 இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, யோகா டே செலிப்ரேட் பண்றோம்ல ஜூன் 21. அதுக்கு சரியா 6 மாசம் கழிச்சு இந்த யோகா டே வருது. அது எப்படி நீண்ட பகல் பொழுதோ அந்த மாதிரி இது குறுகிய பகல் பொழுது. அது நம்ம எப்படி உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி மனநலத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த தியான நாள்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். அப்புறம் 2025க்கான தீமா ஐநா சபை அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் ஒன் இஸ் சேஞ்ச் இன் மில்லியன்ஸ். அதாவது இந்த தியான நாள்ல நம்மள ஒருத்தங்க உள்முகமா திரும்புறது, செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் சொசைட்டில பல பேருக்கு ஒரு மாற்றமா அமையும் அப்படிங்கிறது தான். மெடிடேஷன்ங்கிறது எண்ணங்களை தடுத்து நிறுத்தி பிளாங்கா உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. மெடிடேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கேயும் அங்கேயும் குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கக்கூடிய மனசை ஒரு சில நிமிடங்கள் அடக்கி வச்சு அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கறது. இந்த அவசியமான ஓய்வு நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியையும் ஃபோக்கஸையும் கான்சென்ட்ரேஷனையும் அதிகப்படுத்தும். இப்ப உள்ள காலகட்டத்துல நம்மள பல பேரு ஓவர் திங்கிங், லேட் நைட் ஸ்லீப், இன்க்ரீஸ்டு ஸ்கிரீன் டைம், இந்த மாதிரி பல விஷயங்களால ஒரு வகையான மென்டல் ஃபேட்டிக்குள்ளதான் இருக்கும். இதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த டிசம்பர் 21 ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அமையட்டும். மெடிடேஷனை நோக்கின உங்களுடைய பாதையில ஒரு முதல் அடியா அமையட்டும். ஓகே டாக்டர், எடுத்த உடனே எல்லாருமே தியானத்தை பயிற்சி பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். யோகாவை பொறுத்த வரைக்கும் இதை 8 விதமான படிநிலைகளா சொல்றாங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு படிநிலைகள் அப்படின்னா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு செய்யறதுதான் சிறந்த முறையா இருக்கும். எப்படி அப்படின்னா, நல்லபடியா ஆசனம் பண்றவங்களால ரொம்ப நேரம் உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ண முடியும். பிராணாயாமம் பண்றவங்களால ஈஸியா மனதை கட்டுப்படுத்த முடியும். அவங்களால அடுத்த படிநிலையான தாரணை, தியானம் இந்த நிலைகளுக்கெல்லாம் போக முடியும். அடுத்த சமாதி அப்படிங்கக்கூடிய நிலை பெரிய பெரிய மகான்களுக்கான நிலை. அதிகமான யோகி பிராக்டிஸ் பண்ணிதான் அந்த நிலையை அடையிறாங்க. ஆனா ஒரு தியான பயிற்சி முறை இருக்குங்க. அந்த ஒரு தியான பயிற்சி முறையே ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை இந்த 4ஐயும் உள்ளடக்குனது. அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தியான நிலைய எளிதில் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த தியான முறை உங்க எல்லாருக்கும் உங்களை அறியாமலேயே பரிச்சயப்பட்ட ஒரு தியான முறை தான். நம்ம பிறந்ததுல இருந்தே ஏன் சுவாசம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த தியானத்தை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா அதுதாங்க உண்மை. அந்த தியான முறைதான் அஜபா தியானம். அட எங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? அவேர்னஸ் இல்லாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவேர்னஸோட செய்ய ஆரம்பிக்கிறது தானே யோகா, மெடிடேஷன் எல்லாமே. இந்த அஜபா தியானம் அப்படிங்கிறது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். அதாவது எப்படின்னா, யோக பாதையில முதல் அடி எடுத்து வைக்கக்கூடியவங்க கூட இந்த அஜபா தியானத்தை பண்ணலாம். ஏன்னா இதுல எந்த விதமான பிரீத் ஹோல்டிங், கும்பகம்னு சொல்லுவோம்ல, சுவாசத்தை அடக்கக்கூடிய டெக்னிக்லாம் எதுவும் கிடையாது. காம்ப்ளெக்ஸான யோகாசன போஸ்டர்ஸ், யோகாசன முறைகள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மிகவும் எளிமையான ஒரு பயிற்சி முறைதான். இதுல நாமும் அவேர்னஸ் இல்லாம பிறந்ததுல இருந்து என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதை அவேர்னஸோட செய்ய போறோம், அவ்வளவுதான். இந்த டிசம்பர் 21 உலக தியான நாளை முன்னிட்டு
நம்ம சுகவழியில ஒரு அஜபாத்தியான பயிற்சி முறை வந்து ஆன்லைன் மூலமா நடக்குது. இதுல நீங்க பங்கேற்று பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவோம். அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். நீங்க அனுப்புன அந்த கமெண்டோடைய ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அதுல போடுற மாதிரி இருக்கும். அதுல வரக்கூடிய உங்களோட கூகுள் லிங்க் மூலமா நீங்க வந்து சுகவழியோட கனெக்ட் ஆகிக்கலாம். இந்த 21st நம்ம ஒரு புது முன்னெடுப்போட மனநலத்துக்காக கொண்டாடுவோம். சுகவழியோட இணைந்தே இருங்க. இது உங்கள் சுகவழி. நன்றி.